பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம் நாராயண 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 நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னையிலிருந்து நம்ம பார்க்க போறது பகவத்கீதையில 9வது சாப்டர் ஆரம்பிக்க போறோம். ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால 8 சாப்டர் கடந்தாச்சு. இந்த 9வது அத்தியாயம் பார்த்தீங்க அப்படின்னா நாமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னு பேர். இதுக்கு இந்த 9வது சாப்டருக்கு ஆச்சாரியர் பாஷ்யத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பெயர் காரணங்கள் எல்லாம் ஏன் இந்த பேரு அப்படின்றதெல்லாம் சொல்றார். இந்த 9வது அத்தியாயத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிரதானம் என்ன விஷயம் அப்படின்னா அந்தர்யாமிய பத்தி பேச போறோம். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6வது அத்தியாயத்திலிருந்து என்னாச்சு நிர்குணத்தோட வித்யாவை முடிச்சிட்டோம் 6வது அத்தியாயத்துல. இதுக்கப்புறம் 7வது அத்தியாயத்திலிருந்து நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கோம், 12வது அத்தியாயம் வரைக்கும் சகுண ஈஸ்வரனை பத்தின விஷயம் தத்பதம் அப்படின்னு பேர். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தத்பதம் தொம்பதத்தை முடிச்சாச்சு, இப்ப தத்பதம் போயிட்டு இருக்கு. தத்பதம்னா ஈஸ்வரனை பத்தின விஷயத்தை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு ஒரு 3 ஃபார்ம் இருக்கு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன், சொப்பனத்துக்கு போனா வேற ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்குது, டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாம தூங்கி போறேன். எப்படி எனக்கு பாத்தீங்கன்னா 3 தேகங்கள் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் அப்படின்னு 3 தேகங்கள் 3 அவஸ்தைகள்ல எனக்கு இருக்கோ, அதே மாதிரி பகவானுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனுக்கும் 3 தேகங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா விராட்டு தேகம் அப்படின்னு பேரு, ஸ்தூல அவஸ்தையில ஜாகிரதத்துல இருக்கிறது விராட்டு. அதுக்கப்புறம் எல்லா மனசையும் தன்னுடைய மனசுன்னு நினைக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா எல்லா ஜெகத்தும் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல லயம் அடைஞ்சு காரணத்துல வெளிப்படாம இருக்கோ அதுக்கு பேரு அவ்யக்தம் அவ்யாக்கிருத்தம்னு சொல்லக்கூடிய பகவானோட காரண ரூபம் அப்படின்னு. அந்த காரண ரூபத்துக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காரண ரூபத்துக்கு பேரு அந்தர்யாமி அப்படின்னு பேர். அவ்யக்தம் அந்தர்யாமி அப்படின்னு பேர். ஈஸ்வரன் வெளிப்படாதவர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், வெளிப்படாதவர், அவ்யக்தம். எங்க பாத்தீங்கன்னா சொன்னாலும் நம்ம மனசுக்குள்ளார இந்த லட்சணம் ரொம்ப திருடமா இருக்கணும். ஈஸ்வரனோட முக்கியமான லட்சணம் அவ்யக்தம். ஈஸ்வரன் வெளிப்படாதவர், நாம ரூபங்களா வெளிப்படாதவர் தான் ஈஸ்வரன். அவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட லட்சணம் சொல்லும்போது சொல்றோம், அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 8வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்ம முச்சியது. ஈஸ்வரனோட லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட சுபாவம் என்ன அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா நானா இருக்கிறது தான் அவருடைய சுபாவம். அப்ப நான் பாத்தீங்கன்னா வெளிப்பட்டவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வெளிப்படல. இந்த தேகம் வெளிப்பட்டிருக்கு, என்னோட ஸ்தூல தேகம் வெளிப்பட்டிருக்கு, என்னுடைய சூக்ஷ்ம தேகம் வெளிப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய காரண தேகம்ன்றது பாத்தீங்கன்னா நான் அப்படின்றவன் வெளிப்படல. நான் வெளிப்படாதவனா இருக்க. எல்லா ஜீவராசிகளும் நான் சொல்லிதான் எல்லா விவகாரத்தையும் பண்ணுது. நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. ஆனா இந்த நான் எந்த ஒரு நாம ரூப குணங்களாகவும் வெளிப்படாதது. அப்ப எந்த இதையும் வெளிப்படாம இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு அவ்யக்தம் அப்படின்னு பேரு. நான் வெளிப்படாதவன். அந்த நானா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா
அந்த நானா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இருக்கார். அந்த பகவானுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சொல்றோம். அப்ப பகவானுக்கு லட்சணம் அவ்யக்தம், கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார நானா இருக்கார், அவரோட சுபாவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸா உள்ள இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா அந்தர்யாமி அப்படின்னு பேர். இந்த 3 லட்சணங்கள் ஈஸ்வரனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம்னு 2வது ஃபார்ம் அவருக்கு சொல்றோம். வெளிப்படும் போது வந்து பகவான் என்ன பண்றார், மாயையோட சேர்ந்து அவர் என்ன பண்றார், வெளிப்படுகின்றார். இந்த ஜெகத்துல சிருஷ்டியோட ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டார். அவர் வெளிப்படும் போது அவருக்கு என்ன பேர் வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வெளிப்பட்டதுனால அவருக்கு பேர் பிரதமஜ அப்படின்னு பேர். அவருக்கு அவர் என்ன ஃபார்ம்ல வெளிப்படுறாரு அப்படின்னா பேரு கிடைச்சிருது ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். சூக்ஷ்மமா வெளிப்படுறார், ஸ்தூலம் இல்ல, சூக்ஷ்மமா வெளிப்பட்டிருக்கார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா சூத்திராத்மா அப்படின்னு பேரு. சமஷ்டி பிராண தத்துவமா அவர் வெளிப்படுகின்றார். அந்த பிராண தத்துவத்துக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த கிரியேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த லோகத்துல எதெல்லாம் நாம ரூப குணங்களோடு உபாசனை பண்றோமோ, விநாயகரா இருக்கட்டும், இல்ல முருகரா இருக்கட்டும், இல்ல அம்பாலா இருக்கட்டும், எந்தெந்த ரூபங்கள்லாம் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றீங்களோ, இந்த லோகத்துல இருக்கிற ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இல்ல காட்டுவாசிகள் கும்பிடுற எந்த தெய்வமா இருக்கட்டும், இந்த லோகத்துல இருக்கிற எல்லா தேவதைகளும் யாரோட சொரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பரோட சொரூபம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிரண்ய கர்ப்பரை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உபாசனை செய்கின்றோம். நாமரூப குணங்களோட சேர்ந்து இருக்கிற அந்த பகவானைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரைத்தான் உபாசனை பண்றோம். அப்ப அவர் வேறையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் என்ன பண்றார், வெளிப்படும் போது அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். ஈஸ்வரன் தான் வெளிப்படுகின்றார் நாமரூபத்தோட. அவ்யக்தமாயிருக்கக்கூடிய வெளிப்படாதவராயிருக்கிறவர் என்ன பண்றார், வெளிப்படும் போது ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். அவருடைய விஸ்தாரம் தான் எல்லா தேவதைகளும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்தூல ரூபத்தை எடுக்கிறார். ஸ்தூல ரூபம் எடுக்கும் போது அவருக்கு பேரு விராட்டுன்னு பேரு. அந்த விராட் எது அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்மளுடைய ஸ்தூல தேகம். இந்த லோகத்துல நம்ம எதையெல்லாம் ஸ்தூலமா இந்த பிரபஞ்சத்துல பாக்குறோமோ இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் என்ன பேரு, ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். ஈஸ்வரன் ஸ்தூலமா வெளிப்பட்டா அவருக்கு பேர் வந்து விராட் அப்படின்னு பேர். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இந்த தேகம் ஸ்தூலமானது இருக்கு, சொப்பனத்துல சூக்ஷ்ம தேகம் இருக்கு, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தியில ஒன்னும் தெரியலன்ற காரண தேகத்துல சுகமா நான் தூங்குனேன்னு எப்படி இருக்கணும், இதே மாதிரி பரமாத்மா என்ன பண்றார், ஸ்தூலமா இந்த ஜெகத்தா இருக்கார். சூக்ஷ்மமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்குள்ளார ஹிரண்ய கர்ப்பரா பிராண ரூபத்துல இருக்கார். அவரே வந்து பாத்தீங்கன்னா காரணத்துல வெளிப்படாதவரா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் நான் அப்படின்னு இருக்கின்றார். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தின தத்துவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது சாப்டர்ல ஞான விஞ்ஞான யோகம்னு பார்த்தோம். அந்த ஞான விஞ்ஞான யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஞானத்தையும் இப்ப நான் சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கலந்து கட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல 7வது சாப்டர் 8வது சாப்டர்ல பிரதானம் என்ன விஷயம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப பிரதானம். 7, 8 வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை பிரதானமா வச்சுக்கிட்டு இருக்கிற அத்தியாயங்கள். போன அத்தியாயத்தில் அந்த கிரமமுக்தியை பத்தி பேசிச்சு. பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி. அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தியேய பிரம்மம் அப்படின்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு தியேய பிரம்மம் அப்படின்னா தியானம் செய்யற யோக்கியமானது நாமரூப குணங்கள். அதே வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞேய பிரம்மம் அப்படின்னு பேரு. அந்தர்யாமிக்கு என்ன பேரு, ஞேய பிரம்மம்னு பேரு. ஞேயம்னா என்ன அர்த்தம்,
அறிந்து கொள்வதற்கு யோக்கியமானது. எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரன் தான் நானாயிருக்கேன், எனக்குள்ளார அவர்தான் நான் அப்படின்னு இருக்கார் அப்படின்னு அறிய வேண்டும். இந்த வேதாந்தத்தோட விசாரத்து மூலமா, குருநாதர் மூலமா ஒவ்வொரு பதம் பதமா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாஸ்தவத்தில் அந்த ஈஸ்வரன் தான் எனக்குள்ளார நானா இருக்கார், நான் தான் ஈஸ்வரனா இருக்கேன், ஜீவன் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அறிய வேண்டும். அப்போ ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா அறிய வேண்டும். ஹிரண்ய கர்ப்பரை என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். அப்போ முதல் 2, 7, 8 பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பரை பத்தின பிரகரணம் முடிந்து விட்டது. இப்போ நம்ம 9வது அத்தியாயத்துல என்ன எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரனை பத்தின பேச்சு தான் இங்க 9வது அத்தியாயத்துல வரப்போகுது. அந்தர்யாமிய பத்தின விஷயம்தான் நம்ம இங்க பேச போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்தாச்சு. என்னது? ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகா. இந்த இந்த அத்தியாயத்துக்கு ஏன் சுவாமி இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜவித்யா அப்படின்னா அந்த பிரம்ம வித்யாவுக்கு பேர் பாத்தீங்கன்னா ராஜவித்யான்னு பேர். வித்யானாம் ராஜா. எல்லா வித்தியைகளும் இந்த உலகத்துல எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. இப்ப ஏஐ டெக்னாலஜி ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி போயிட்டு இருந்துச்சு. முன்னாடி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கம்ப்யூட்டர் அது இதுன்னு மெதுவா ஏதோ ஆயிட்டே போயிட்டு இருக்கு. எல்லா வித்தியைகளிலும் பாத்தீங்கன்னா எது உயர்ந்தது சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா மாதிரி இருக்கிறது இந்த பிரம்ம வித்யா. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானத்தை நாசம் செஞ்சு மோட்சத்தை நமக்கு கொடுக்கறதுனால. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது வார்த்தை பாத்தீங்கன்னா இருக்கு, ராஜகுஹ்யம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த வித்யாவை பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ராஜ வித்யான்றதுக்கு அர்த்தம் பரோக்ஷ வித்யான்னு பேர். இப்ப நம்ம உட்கார்ந்து பாடம் படிக்கிறோம். நம்ம இந்த பாடம் படிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வித்தியிலையும் இது ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன் அப்படின்னா, நம்ம வச்சிருந்த தப்பான ஐடியாஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய நம்மளுடைய மைண்ட் செட்டப்ஸ் இருக்கு. அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிற என்னை பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் நிறைய மோகம் இருக்கு. இந்த ஜெகத்தை பத்தியும் எனக்கு மோகம் இருக்கு. இந்த மோகத்தை எல்லாத்தையும் நாசம் பண்றதுனால இதுக்கு ராஜவித்யான்னு பேரு. பரோக்ஷ ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜகுஹ்யம் அப்படின்னா இந்த அனுபூதி விஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அபரோக்ஷ ஞானம் அப்படின்றது அனுபூத்தின்னு பேர். அந்த அபரோக்ஷ ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவங்களோட ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா நான் ஈஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு அனுபூதி பண்றது. ஹிருதயம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிருதய குகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹிருதய குகையில பாத்தீங்கன்னா அந்த பகவானை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால அது ரகசியம். ஒவ்வொரு மனிதனும் நான் என்னதான் சப்தங்கள் சொன்னாலும் அனுபூதி பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அவங்களோடது. ஒவ்வொருத்தரோட அனுபூதி ஞானமும் எப்படிப்பட்டதுன்னா ரகசியமானது. இந்த உலகத்திலேயே மிக ரகசியமானது இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிருதயம் தான் பாத்தீங்கன்னா ரகசியமான இடம். அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் என்று சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பரமாத்மாவை அறியறதுக்கு பேர் தான் அனுபூத்தின்னு பேரு. அந்த அனுபூதி அபரோக்ஷ அனுபூதிக்கு பேர் தான் ராஜகுஹ்யம்னு பேர். குஹ்யானாம் ராஜா, ரகசியங்களில் மிகவும் ரகசியமானது. அப்ப ராஜ வித்யான்றதுக்கு அர்த்தம் பரோக்ஷம், ராஜகுஹ்யம்ன்றதுக்கு அர்த்தம் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப அத்தியனம் பண்றதெல்லாம் சிரவண காலத்துல நமக்கு என்ன கிடைக்குது? சிரவண மனனத்துல நமக்கு பரோக்ஷ ஞானம் கிடைக்குது, ராஜ வித்யா. நிதித்தியாசனத்துல அனுபூதி ஆகும் போது அது பாத்தீங்கன்னா அபரோக்ஷ அனுபூதி, ராஜகுஹ்யம் ஆயிடுது. ஆயிடுச்சா? இதைதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த அத்தியாயத்திலையும் சொல்ல போறார், பாஷ்யத்திலேயே சொல்ல போறார். நம்ம பார்ப்போம். இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு அவதாரிக்கா பாத்தீங்கன்னா சொல்றார். என்னது? எப்பவுமே அவதாரிக்கா போன அத்தியாயத்தையும் இந்த அத்தியாயத்தையும் கனெக்ட் பண்றதா முதல்ல பாஷ்யம் பண்ற. அஷ்டமே, அஷ்டமே அப்படின்னா என்ன அர்த்தம்? 8வது அத்தியாயத்தில், அஷ்டமே அப்படின்னா 8வது அத்தியாயத்தில் நாடித்வாரேன, நாடித்வாரம்னு என்ன அர்த்தம்? அந்த சுஷும்னா நாடி வழியா இந்த ஹிருதயத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா மேல போய் அர்ச்சிராதி மர்க்கம் மூலமா பிரம்மலோகத்துக்கு போய் திரும்ப வராத கிரமமுக்தியை பத்தி நம்ம பேசியிருக்கோம்.
அந்த கிரமமுக்தியானதுக்கு நாடி எது அப்படின்னா சுஷும்னா நாடி அப்படின்னு பேர். அந்த நாடி துவாரேன நாடி மூலமா செல்லக்கூடிய தாரண யோகா சகுணக உக்தகா சகுண உக்தகா, அந்த நாடி துவாரம் வழியா போய் அந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் ஓம்னு தாரணை பண்ணி பகவானை நினைச்சுக்கிட்டே இந்த பிராணனை விட்டோம் அப்படின்னா அந்த நாடி வழியா மேல் நோக்கி போய் பிரம்மலோகத்துக்கு போறது. எப்பெல்லாம் பகவானை அடையிறது எங்கேயாவது அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அது கண்டிப்பா சகுனம்தான். ஏதாவது ஒரு நாமம் ரூபம் ஒரு பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஓங்காரம் சொன்னாலும் கூட அந்த ஓங்காரமும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட பேருன்னு சொல்லிச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், அது சகுண பிரம்மம் தான் எடுக்கணும். நிர்குண பிரம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமம் இல்லை ரூபம் இல்லை. அப்ப போன அத்தியாயத்துல ஓங்காரத்தை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பகவானை போய் அடையணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அது சகுணம். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. தாரண யோகத்தினால எந்த தாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பிராணம் ஆவேஷ சமயக்கு பிராணனை இங்க நம்ம நெற்றி பொட்டுல இதுல வந்து கரெக்டா வந்து புருவ மத்தியில வச்சு ஓங்காரத்தை நல்லா மனசுல சொல்லி மனசால வந்து பகவானை நினைச்சுக்கிட்டு தாரணை பண்ணி இந்த பிராணனை விடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா சகுண உக்தக ஹைலைட் பண்ணிங்க. சகுண வித்யா தான் 8வது சாப்டர்ல நம்ம பார்த்தது. சகுண வித்யா சகுண பிரம்மம். அந்த சகுண பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா தாரண தியானம் எல்லாம் பண்ணி பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, தியேய பிரம்மம்னு பேரு. சகுண பிரம்மத்துக்கு தான் இன்னொரு பேரு தியேய பிரம்மம், தியானிக்க யோக்கியமான பிரம்மம். ஏன் நாம ரூபம் இருக்கு, ஓங்காரம்ன்ற நாமம் இருக்கு, சங்கு சக்கர கதாதாரின்னு சொல்லக்கூடிய ரூபம் இருக்கு. அப்ப நாம ரூபங்கள் இருந்தாவே அது சகுணம். அதை அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சகுண பக்தியோட உச்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல போய் கைலாயம் வைகுண்டத்துல அந்த பகவானை அடையிறது தான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து போன அத்தியாயத்துல உக்தக அப்படின்னா சொல்லி முடித்தாகி விட்டது. தஸ்யச்ச பலம் அக்னி அர்ச்சிராதி கிரமேன, அந்த போன அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட பலன், அந்த பகவானை வந்து தியானம் பண்றோம் ஓங்காரத்தினால அப்படின்னா அதோட பலன் என்னது, தஸ்யச்ச பலம், அதனுடைய பலன் என்ன அப்படின்னா அக்னி அர்ச்சிராதி கிரமேன. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துருக்கோம். மெதுவா பிராணன் பிரிஞ்சு நம்ம வந்து பிரேதாக்னி கோத்திரம் பண்ணும்போது அந்த பிரேதாக்னியிலிருந்து உண்டாகிற அக்னியோட இந்த ஜீவன் ஒன்னாகும். அக்னி தேவதா வந்து பார்த்தீங்கன்னா அகர் தேவத்தையோட கொடுக்கும். அந்த அகர் தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுக்லபக்ஷ தேவத்தையோட கொடுக்கும். சுக்லபக்ஷ தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண தேவத்தையில கொடுக்கும். உத்தராயண தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்சர தேவத்தையில கொண்டு போய் சேர்க்கும். இப்படி கிரமமா கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகத்தை அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா பலனாக சொல்லப்பட்டது. சரி, அங்க போய் என்ன பண்ணுவீங்க, காலாந்தரே பிரம்ம பிராப்தி லட்சணம். ரொம்ப கிளியருங்க. காலாந்தரம்னா என்ன அர்த்தம், இங்கேயே இல்லை, ஜீவன் முக்தி இல்லை. காலாந்தரம்னு என்ன அர்த்தம், வேற காலத்துல. வேற காலம்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்த பிறகு. இப்ப நம்ம இங்க உபாசனை பண்றோம், ஓங்கார உபாசனை நல்லா திருடமா பக்தி பண்றோம் அப்படின்னா, பகவான்கிட்ட தியானத்தோடு கூடிய பக்தி பண்றோம் அப்படின்னா, இந்த மெத்தட்ல போன அத்தியாயத்தை சொல்லப்பட்டபடி பண்றோம் அப்படின்னா இறந்த பிறகுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் நடந்து அங்க ஜீவன் முக்தனா அங்க பிரம்மத்தை அடையும். அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்மலோகம்ன்றது ஒரு ஸ்டேஜ் தான். நீங்க பிரம்மலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் உபதேசம் செய்யப்பட்டு அங்கேயும் நீங்க பிரம்மத்தை தான் அடையணும், அதுதான் முக்தி. இங்க அடையாம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இங்க வந்து எனக்கு மோகம் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம், இந்த மோகம் வந்து பரிபூர்ணமா விலகலை, எனக்கு நல்ல வைராகியம் சித்திக்கலை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரதிபந்தங்கள் இருக்கு, தடைகள் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போறோம் நம்ம. இங்க இருக்கக்கூடிய பந்த பாசங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு போனீங்கன்னா, எங்க பிரம்மலோகத்துக்கு போனீங்கன்னா பந்த பாசம்னா இருக்காது. இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறது எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பந்த பாசத்திலேயே இருக்கும், சுத்தி இருக்கிறதுலயே மாட்டிக்கிட்டு இருக்கோம், சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இதே வந்து பிரம்மலோகத்துக்கு போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்த பாசங்கள் இருக்காது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிழலும் ஒரிஜினலும் எப்படி நல்லா ஸ்பஷ்டமா தெரியுமோ
அதே மாதிரி சத்தியமும் உண்மை பொய்யும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பஷ்டமா தெரியும். ஓ இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு அங்க உபதேசம் பண்ணும்போது பிரம்மா உபதேசம் பண்ணுவார். அங்க வந்து உங்களுக்கு நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அனுபூதி உண்டாகும். இந்த தேகாதிகள் நான் இல்லைன்னு ஸ்பஷ்டமா தெளிவா ஒரு ஞானம் உண்டாகும். அப்ப இங்க சித்திக்காத ஞானம் அங்க பிரம்மலோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தித்து விடும். ஸ்தான விசேஷம் ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்துல அடைய முடியாதது இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சஃபர் ஆகிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா தூங்குறவன் நான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணி வரைக்கும் தூங்கணும், நல்லா தூங்கணும். இப்ப கூட எனக்கு வந்து தூங்க விட்டீங்கன்னா நல்லா தூங்குவேன். எனக்கு தூக்கத்துல ஒரு பெரிய சுகம் உண்டு சின்ன வயசுல இருந்து. 5 நிமிஷம் கேப் கொடுத்தா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா தூங்க முடியுமான்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப தூக்கத்துல வீக்னஸ். இதோட நான் சாதுவா ஆகிறேன்னு வச்சுங்களேன். வீட்டுல எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு சீக்கிரமே எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் சித்திக்காது. ஏதாவது ஒரு நாள் சித்திக்கும், அப்புறம் ஃபெயிலியர் இப்படியே ஆயிட்டு இருந்துச்சு. நான் எப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் போனேனோ அந்த ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டார்மெட்ரி ஹால் இருந்துச்சு. ஒரு பிரம்மானந்த ஆசிரமம்னு ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் தாய் வீடு மாதிரி புதுசா போறவங்களுக்கெல்லாம் அங்க பெரிய டார்மெட்ரி ஹால் இருந்துச்சு. அதுல உள்ள போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஒரு 75 வயசு ஒரு சுவாமி, பெரிய வயசான சுவாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க போ அங்க போ அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தார். அவர் பார்த்தாவே பயமா இருக்கும். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு காட்டு போட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காட்டு. எனக்கு ஒரு காட்டு இருந்துச்சு. அதுல போய் படுத்ததுக்கு பிறகு காலங்காத்தால நம்ம எப்பவுமே 6:30 மணிக்கு எந்திரிச்சு பழக்கம். எந்திரிச்ச மாத்திரத்துல ஒரு பெட் காஃபி வந்து அம்மா கொடுத்துருப்பாங்க. பெட் காஃபி குடிச்சிட்டு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு குடிச்சு திரும்ப ஒரு காஃபி குடிப்போம். இந்த பழக்கத்திலேயே நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருந்தால் இங்க போய் இறங்கின மாத்திரத்துல என்னாச்சு, 3:30 மணிக்கு ஒரு சத்தம் டக்கா புட கட்ட கட புட கட்ட புடன்னு. எவன்டா அவன் 3:30 மணிக்கு சத்தம் போடுறதுன்னு பார்த்தா லைட்டை போட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அடப்பாங்க என்ன அது, நடுராத்திரில ஒருத்தர் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்க மெதுவா சத்தம் கேட்க ஆரம்பிச்சு 3 மணிக்கெல்லாம் எல்லாம் 4 மணிக்கு ஆச்சோ இல்லையோ டங்கு 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 டங்குன்னு ஒரு பெல் எடுத்து அடின்னு அடிச்சோம். எனக்கு அப்படியே ஹார்ட் எல்லாம் நின்று போற மாதிரி பெரிய சத்தம். ஒரு பெல் எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு அந்த ஹால் ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேக்கப் பண்ணி விட்டாச்சு. லைட் எல்லாம் போட்டாச்சு. பகல் மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ என்னடா அது அப்படின்னா எந்திரி அப்படின்ட்டாங்க. எந்திரியா இப்போவா? 4 மணி பார்த்தா 4 மணி ஆகுது. சாய்ஸ் இல்லை சாமி, படுக்கிறதுக்கே சாய்ஸ் இல்லை. எங்கேயாவது போய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில எல்லாம் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஏகாந்தமா ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்கிடலாம். ஒன்றும் பண்ண முடியாது, எந்திரிச்சே ஆகணும். சரி எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ற எது பண்ற, போய் ஸ்நானம் பண்ண இது பண்ண அப்படின்னா வேற வழியே இல்லை. ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு வந்து உட்காந்து எல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? நம்மளும் போஸ் கொடுக்கணும் போல இருக்கு, நம்மளும் உட்காந்து. இப்ப ரெகுலர் காலையில காஃபி ஏதாவது கொடுப்பாங்க, காஃபியாவது பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே அந்த ஆரத்தியில பங்கெடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் போகும்போது இந்த மார்னிங் வேக்கப் ஆகிறதுன்றது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 3:30 மணி 4 மணிக்கு வேக்கப் ஆகிறது. அது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா சுபாவமா சித்தமாயிடுது. வீட்டுல நடக்க முடியாத ஒரு காரியம் ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நடந்துருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வேளை சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா 2 வேளை சாப்பிட்றதாயிடுது. 2 வேளை பூஜை கஷ்டப்பட்டு கலந்துக்கிட்டது நித்திய பூஜையில கலந்துக்கிறதுன்றது இயல்பா ஆயிப்போச்சு. உட்கார்ந்து ஜபம் பண்றது இயல்பா ஆயிப்போச்சு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல முடியாத காரியம், கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய காரியம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ஈஸியா சம்பவிச்சிடும். இதுக்கு என்ன பேர் சொல்றீங்க சுவாமி அப்படின்னா ஸ்தான விசேஷம் அப்படின்னு பேர். நீங்க இங்க இருந்து இறந்து போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறீங்க அப்படின்னா சொர்க்கத்துல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கார் சுவாமி வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாச விமானம் வச்சிருப்பாங்க. டும்னு வந்து புஷ்பக விமானத்துல போவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ல பறக்கிற காரா அப்படின்னு, பறக்கிற கார் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொர்க்கத்துல போனா நேச்சுரலாவே இருக்கும் உங்களுக்கு. இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா BMW வந்து பாத்தீங்கன்னா இங்க வேற மினி கூப்பரோ வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில எங்கேயாவது தெரியும், திருவண்ணாமலையில தெரியவே தெரியாது.
இதே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போனீங்கன்னா 10 மினி கூப்பர் போயிட்டு இருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10-20 பார்க்கலாம். அப்போ ஸ்தான விசேஷம் தானே. இங்கே பார்க்க முடியாததை வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ ஈஸியாக கிடைக்கிறது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கஷ்டப்பட்டு நான் பிரம்மம், நான் சுத்த சைத்தன்யம், நான் தேகமில்லை அப்படின்னு இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயத்தை நீங்க பிரம்மலோகத்துக்கு போனீங்கன்னா எப்படி அடைவீங்க? ரொம்ப ஈஸியா, எந்த ஒரு சிரமமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ண மாத்திரத்துல எஸ் பாஸ், ஆமா சுவாமி நான் வேற இந்த தேகம் வேற சுவாமி அப்படின்னு நல்லா பிரிச்சு தெரிகிற ஒரு சாமர்த்தியம் அந்த ஸ்தானத்துல உண்டு. அதனால பிரம்மலோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? அப்போ ஆச்சாரியர் தான் சொல்றாரு, காலாந்தரே பிரம்ம பிராப்தி லட்சணம். காலாந்தரம்னா இறந்த பிறகு இங்க இருந்து மெதுவா அடுத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போய் பிரம்மலோகத்துக்கு போய் அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையக்கூடிய லட்சணத்தை உடையதா பிரம்ம பிராப்தி லட்சணம் ஏவ அனாவிருத்தி ரூபம் நிர்திஷ்டம். அனாவிருத்தின என்ன அர்த்தம்? திரும்ப வராத நிலை. அனாவிருத்தின என்ன அர்த்தம்? கிரமமுக்தி. திரும்ப வராத நிலை வந்து பாத்தீங்கன்னா போன அத்தியாயத்துல என்ன பண்ணிடுச்சு? நிர்திஷ்டம் அப்படின்னா உபதேசம் செய்யப்பட்டது, முடிஞ்சு போச்சு. அதனால கிரமமுக்தின்னு நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாதீங்க, ரொம்ப லோ லெவல் பிள்ளை இருக்கு அப்படின்னு எடுக்காதீங்க. இங்க முடியாதத அங்க போய் அடையாது. இங்க அடைஞ்சாலும் ஜீவன் முக்தன் ஆனாலும் சுத்த பிரம்மத்தை தான் அறியணும், நான் அகம் பிரம்மாஸ்மின்னு. இதே பிரம்மலோகத்துக்கு போனாலும் நீங்க என்ன பண்ணணும்? அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானத்தை அடைஞ்சுதான் முக்தியானது கிடைக்கும். ஆனா என்னது? இங்க அடையிறது அங்க அடையிறது. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொன்னாரு, ஒன்னு டிஃபரெண்ட் இல்லப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் இங்க அடைஞ்சாலும் அங்க அடைஞ்சாலும் அது சுத்த பிரம்மம் தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் வித்தியாசம் இருக்கு. அந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்க ஒழிய இதுல எந்த ஒரு இதுவும் தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்து கேள்வி கேட்கறீங்க, யாராவது ஒருத்தர் கேட்கலாம், தத்திர இந்த விஷயத்துல அனேன ஏவ பிரகாரேன இந்த மெத்தேடுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்ச பிராப்தி பலம் அதிகம்யதே. யாராவது கேட்கிறாங்க, சுவாமி மோட்சம் அடையறதுக்கு இந்த மெத்தேடு மட்டும்தான் இருக்கா சுவாமி? ஓங்கார தியானம் பண்ணி இந்த நாடி வழியா அரிச்சிராதி மார்க்கம் மூலமா போனாதான் மோட்சத்தை அடைய முடியுமா? இல்ல வேற ஏதாவது மார்க்கம் இருக்கா? ந அந்நியதா இது. இல்ல இதுக்கு அந்நியமா வேற ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, தது ஆசங்கா வியாவிருத்சயா அதை வந்து பாத்தீங்கன்னா வியாவிருத்தினா நீக்குவதற்கு இச்சைனால் யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கு, இதுக்கு அந்நியமா வேற ஏதாவது மார்க்கம் இருக்கா சுவாமி அப்படின்னு யாராவது பிரம்மத்தை பிராப்தி பண்றதுக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த சந்தேகத்தை நீக்கி கொள்வதற்காக ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா இந்த அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன அத்தியாயத்துல கிரமமுக்தி சாதனம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளான் பி பண்ணதுக்கு பிறகு, சாமி பிளான் பி தானே எல்லாத்துக்கும் அப்படின்னா இல்லப்பா, பிளான் ஏன்னு ஒண்ணு இருக்கு. பிளான் ஏ, அந்த பிளான் ஏ எது அப்படின்னா அந்தர்யாமிய பத்தின, ஈஸ்வரனை பத்தினது. போன அத்தியாயம் ஹிரண்ய கர்ப்பரை பத்தினது, இந்த அத்தியாயம் ஈஸ்வரனை பத்தினது அப்படின்னு எடுத்துக்கணும். அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனை பத்தினது ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகம், ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் துதே குஹ்யதமம் இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே பிரவக்ஷ்யாமனசூயவே ஞானம் விஜ்ஞானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஜ்ஞானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே
ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். அற்புதமான ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். ஆரம்பிக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு பேர். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒன்னு செய்ய போறேன், நான் ஒன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் பிரதிஜ்ஞா வாக்கியம்னு பேர். இந்த அத்தியாயத்தோட சாரத்தை பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ரீ பகவான் வாச்ச கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். 2வது லைன்ல இருந்து எடுத்துங்க. ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வான் இருக்கா, அதை பிரிச்சோம் அப்படின்னா எத்து ஞாத்வான்னு பிரிக்கணும். யஜ்ஞாத்வான்றது சந்தி ரூல் படி எஜ் ஆயிடுச்சு. யஜ்ஞாத்வா அப்படின்றத பிரிச்சோம்னா எத்து ஞாத்வா. எதனை அறிந்த பிறகு, அறிந்து, எதனை அறிந்து, அறிந்துனாவே என்ன அர்த்தம் இருக்கணும், தியானிச்சு இல்ல. புரியுதா? ரொம்ப முக்கியமானது. 2 பிரம்மம் சொல்லியிருக்கேன். ஒன்னு தியானிக்க யோக்கியமான பிரம்மம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறிவதற்கு யோக்கியமான பிரம்மம். தியேய பிரம்மம், ஞேய பிரம்மம். போன அத்தியாயத்துல தியேய பிரம்மத்தை பார்த்தாச்சு. இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்றாரு என்னன்னா, ஞேய பிரம்மத்தை சொல்றாரு. எதனை அறிந்து, தியானித்து இல்ல, எதனை அறிந்து. அசுபாத்து மோக்ஷ்யசே, அசுபம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரம், அமங்கலம். எது சுவாமி அப்படின்னு கேட்டா, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொண்டாடாதீங்க. அமங்கலம், நம்ம பிறந்ததே அமங்கலம், அசுபம். இதை பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏற்றி அணைச்சி கொண்டாடிட்டு இருக்கேன். அணைக்க வேண்டியதுதான், கண்டிப்பா அணைக்க தான் வேணும். அணைச்சி கரெக்டாக தான் வச்சிருக்கு. நல்ல விளக்கு அணைக்கிறது. எவனாவது நம்ம சனாதன தர்மத்தில் விளக்கு அணைக்கிறத பண்ணுவானா? பார்த்தீங்க அப்படின்னா ஊதுவத்தி எது மெழுகுவத்தி எல்லாம் கொளுத்தி வச்சு உப்புன்னு ஊதி வாயில் அணைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் தப்பா நடந்துகிட்டு இருக்கு. பர்த்டே பார்ட்டி மண்ணாங்கிட்டு செத்து போறப்பா ஒவ்வொரு வருஷமும் போயிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கிறத கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், மங்களம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிறக்கிறதுலாம் மங்களம் இல்லை, திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கோம், அமங்கலம் இது. அப்ப இந்த சம்சாரம் பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இருக்கக்கூடிய அசுபம், அமங்கலம். இந்த அமங்கலமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை பாத்தீங்க அப்படின்னா, சம்சாரத்திலிருந்து மோக்ஷசே விடுபடுவாயோ, எதை அறிந்த பிறகு இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயோ அந்த ஞானத்தை, குஹ்யதமம், இதம் குஹ்யதமம். குஹ்யதமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தம பிரத்தியம் எப்பவுமே பெஸ்ட்ல போடுவாங்க. எது கூடலாம் தமம் போட்டோமோ அப்படின்னா அதெல்லாம் பெஸ்ட்னு அர்த்தம். குஹ்யதமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் ரகசியமானது. குஹ்யம் அப்படின்னா ரகசியம், அது கூட தமம் போட்டீங்கன்னா குஹ்யதமம், மிகவும் ரகசியமானதும். கூடவே என்னது? விஞ்ஞான சகிதம். வெறும் ரகசியம் மட்டும் இல்ல, அது பாத்தீங்கன்னா ஞான விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அனுபூதியோடு கூடியது. அனுபூதியோட கூடியது. நல்லா புரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எது அப்படின்னா ராஜ வித்யானா பரோட்ச ஞானம், ராஜ குஹ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபரோக்ஷ ஞானம். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, விஞ்ஞான சகிதம் ஞானம். விஞ்ஞானத்தோடு அனுபூதியோடு கூடிய இதம் ஞானம், இந்த ஞானத்தை நான் என்ன பண்ண போறேன் உனக்கு? அனசூயவே தே அனசூயவே, உனக்கு. எப்படிப்பட்ட நீ அப்படின்னா அனசூயவே அப்படின்னா எதையும் தோஷம் பார்க்காத, கெட்ட எண்ணங்கள் இல்லாத, கெட்ட குணங்கள் இல்லாத, உனக்கு பொறாமை முதலிய கெட்ட குணங்கள் இல்லாத உனக்கு நான் என்ன பண்ண போறேன்? பிரவக்ஷ்யாமி, சொல்ல போகின்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார்? பிரதிஜ்ஞா பண்றார். அப்ப என்ன சொல்ல வருது இந்த ஸ்லோகம் அப்படின்னா, எதை அறிந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த அசுபம்னு சொல்லக்கூடிய அமங்கலத்திலிருந்து விடுபடுவாயோ, அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய குஹ்யதமமா இருக்கக்கூடிய, குஹ்யதமம்னா ரகசியமா இருக்கக்கூடிய, உயர்ந்த ரகசியமா இருக்கிறதை, விஞ்ஞானத்தோடு கூடிய இதம் ஞானம், விஞ்ஞானத்தோடு கூடிய அனுபூதியோடு கூடியிருக்கிற ஞானத்தை, அனுபூதியோடு சேர்ந்திருக்கிற பரோட்ச ஞானத்தை நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? எந்த ஒரு குறை குற்றங்கள் இல்லாத உனக்கு, சரள சுபாவமா இருக்கிற உனக்கு சொல்ல போகின்றேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்ணிட்டேன்.
அடிச்சா சத்திய பிரமாணம் சொல்றேன், நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு. அது மாதிரி பகவான் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், இதம் இதம்னா என்ன எடுத்துக்கணும், மந்திர பதத்துல ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் ஆச்சாரியர் சொல்றார். இதம் அப்படின்னு என்ன அர்த்தம், பிரம்ம ஜானம். இதம்ன்ற சப்தம் இது, இதுனா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம ஜானத்தை. அப்ப இந்த அத்தியாயத்தை நம்ம எதை படிக்க போறோம், பிரம்ம ஜானத்தை படிக்க போறோம். இந்த பிரம்ம ஜானம் எப்படிப்பட்டது, வக்ஷியமானம் உக்தம் ச. வக்ஷியமானம் அப்படின்னா இனி சொல்லப்படக்கூடியது, வக்ஷியமானம்னு பேர். ஃபியூச்சர்ல இனி நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல இதை இனிமேதான் பார்க்க போறோமா சாமி, நான் இல்ல 7வது சாப்டர் 8வது சாப்டர்லயே இதை கொஞ்சம் சொல்லியாச்சு. 7வது சாப்டர்ல 8வது சாப்டர்ல உக்தம் ச சொல்லப்பட்டது, வக்ஷியமானம்னா இனி சொல்லப்படக்கூடியது. இந்த பிரம்ம ஜானத்தை பாத்தீங்கன்னா உக்தம் ச பூர்வேஷு அத்தியாயேஷு, உக்தம் ச முந்தின 2 அத்தியாயங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. தத் புத்தௌ சந்நிதீகிருத்திய, பகவான் என்ன பண்றார், முன்னாடியும் சொல்லியாச்சு, இப்ப இனியும் சொல்ல போறோம். இந்த 2த்தையும் புத்தியில பாத்தீங்கன்னா ஒன்று கூட்டி வச்சு என்ன பண்றார், இதம் இது ஆக, இந்த ஞானத்தை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். இந்த ஞானத்தின் என்ன அர்த்தம், ஏற்கனவே சொன்னது, இனி சொல்லப்படக்கூடியது. அதை குறிக்கிறதுக்காக தான் இதம்ன்ற சப்தம், இதுன்னு இந்த ஞானம் அப்படின்னு இந்தன்ற பதத்தை பயன்படுத்துறார். இதம்னா இந்தனா என்ன அர்த்தம், போன அத்தியாயத்திலும் சொல்லியாச்சு, முந்தின அத்தியாயத்திலும் சொல்லியாச்சு, இந்த அத்தியாயத்திலையும் சொல்லப்பட போகுது. அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை. தூ சப்தம் எதுக்காக சொல்லியிருக்க, இதம் தூண் இருக்கே சுவாமி. அப்படின்னா தூன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா விசேஷ நிர்தாரணார்த்தா. விசேஷ நிர்தாரணம்னு என்ன அர்த்தம், ரொம்ப ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நிச்சயமா சொல்றது. இந்த பிரம்ம ஞானம் ரொம்ப நிச்சயமாக அப்படின்னு அர்த்தத்தை எடுக்கிறது தூ. தூ பொதுவா என்ன பண்றது அப்படின்னா இதர வியாபிருத்திக்கு யூஸ் பண்ணுவோம், ஆனா அப்படின்னு சொல்றதுல வரும். ஆனா இந்த இடத்துல ஆனான்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது, ஏவகார அர்த்தத்தை எடுக்கணும். நிச்சயமாக, இந்த ஞானமானது நிச்சயமாகன்ற அர்த்தத்தை குறிக்கிறது தான் இந்த தூ அப்படின்ற சப்தம். இதம் தூனா இந்த ஞானமானது நிச்சயமா. ஆச்சாரியர் அதை பாஷ்யத்திலே கண்டினியூ பண்றார். இதம் ஏவ சம்யக்கு ஞானம். இப்ப சொல்லக்கூடிய இந்த சம்யக்கு ஞானம், நல்ல தெளிந்த ஞானம், பிரம்ம ஞானம், இது என்ன பண்ணுன்னு கேட்டினா சாட்சாத் மோக்ஷ பிராப்தி சாதனம். சாட்சாத் அப்படின்னா என்ன அர்த்தம், நேரடியா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. எங்கேயோ போய் அடையிறது இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. போன அத்தியாயத்துல போய் அடையிற பிரம்மலோக பிராப்தியை சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இந்த அத்தியாயத்துல ஈஸ்வரனை பத்தின ஞானத்தை நேரடியா நம்ம சொல்ல போறோம். இது நமக்கு இங்கேயே நேரடியா என்ன பண்ண போகுது, மோக்ஷ பிராப்தி சாதனம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனமா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இதம் ஏவன்னு போட்டார் பாருங்க, தூ இதம் தூ. ஸ்லோகத்துல இருக்கிறது இதம் தூ இருக்கு. ஆச்சாரியர் பாஷ்யத்துல இதம் ஏவன் போட்டார். என்ன அர்த்தம்னா தூக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஏவகாரம் எடுக்கணும், இந்த ஞானமே நிச்சயமாகன்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப இந்த ஞானமே நிச்சயமாக நமக்கு பாத்தீங்கன்னா மோட்சத்தை நேரடியா, சாட்சாத்னு என்ன அர்த்தம், இங்கேயே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனம். என்ன சாதனம் சுவாமி, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு பிச்சைக்காரனுக்கு பாத்தீங்கன்னா கேட்டா கூட பிச்சை போடுறது இல்லை. நான் நிறைய பிரம்மஞானிகளை ரோட்ல பாத்தீங்கன்னா சைனா மேக் பிரம்மஞானின்னு அவங்க சொல்லுவான். என்னது சைனா மேக் டூப்ளிகேட். இந்த உல்லாஸ் நகர் யூஎஸ்ஏ அப்படின்னு ஒன்று டெல்லியில் ஒன்று இருக்கு. யூஎஸ்ஏ அப்படின்னு ப்ராடக்ட்ல எல்லாம் ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னா யூஎஸ்ஏன்னு இருக்கும். நம்ம நினச்சிப்போம், ஓஹோ இம்போர்ட் போல இருக்குது, யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு. நான் ரொம்ப நாளாக ஏமாந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு சுவாமி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் சுவாமி சொன்னார், சாமி இது நல்ல ப்ராடக்ட் சுவாமி, யூஎஸ்ஏ ப்ராடக்ட், யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் ஆயிருக்கு சாமி. யூஎஸ்ஏவா, எருமை மாடு, யூஎஸ்ஏலேருந்து வந்தது ஏன் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறான், 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டத்தை யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணுவானா எவனாவது? அதெல்லாம் பண்ண மாட்டானே. என்ன அப்படின்னா உல்லாஸ் நகர் அசோசியேஷன் பேர். யூஎஸ்ஏன்றதுக்கு அர்த்தம் உல்லாஸ் நகர் அசோசியேஷன். ஒரு 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 அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி யூஎஸ்ஏன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ரோட்ல பார்த்தீங்கன்னா பிரம்மஞானிகள், இந்தியா ஃபுல்லா பிரம்மஞானிகள் என்ன பண்றாங்க,
பிச்சைக்காரனு கூட வந்து பாத்தீங்கன்னா இறங்காத ஒரு தன்மையோட ஒரு பிரம்ம ஜானம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பிரம்ம ஜானம் சைனா மேக் பிரம்ம ஜானம், யூஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய பிரம்ம ஜானம் அது இல்லை, ஒரிஜினல் இல்லை. அப்ப ஒரிஜினல் ஞானம் எப்படி சுவாமி இருக்கணும்? யாருக்காவது ஒரு பிரம்ம ஜானம் இங்கேயே உண்டாயிருக்கு, ஒரு பிரம்ம ஜானியை பார்க்கணும் அப்படின்னா எப்படி தெரியும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சணம் சொல்றார். முக்கியமான லட்சணம், ஒருத்தட்ட பிரம்ம ஜானம் இருக்கா இல்லையான்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதான் லட்சணம். என்ன சொல்றார் ஆச்சாரியார்? வாசுதேவ சர்வமிதி 7வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7:19 வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருந்துச்சு. ஒரு ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரியணும் அப்படின்னா அந்த ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றார், பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. 7:19 இருக்க ஸ்லோகம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மெதுவா 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 ஞான சம்ஸ்காரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குருநாதர்கிட்ட கேட்டு 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 இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தை உடையவன் ஒரு கடைசி ஜென்மத்துல அடைகின்றான். அந்த ஞானம் எப்படி அடைகின்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வாசுதேவன் தான், இது எல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறியறது. வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாம் என்று அறியக்கூடிய அந்த ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துர்லபம். அந்த மகாத்மா ரொம்ப துர்லபம், கிடைப்பதற்கு அரிதானவர். சைனா மேக்கு ஞானிகள் தான் தெரு தெருவிலே வந்து திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 1000 ஞானிகளை காட்டுவேன் நான் உங்களுக்கு. ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கு போனீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஞானிகள் இல்லை சுவாமி, வாசுதேவ சர்வமிதி தான் பிரதானம். அதுக்கு ஆச்சரியர் சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாரு பிருகதாரண்ய உபனிஷத்துல இருந்து, ஆத்மைவ இதம் சர்வம் ஆத்மைவேதம் சர்வம். இது எல்லாம் ஆத்மாவா தான் இருக்கு, நான் பார்க்கிறது கேட்கறது எல்லாம் ஆத்மாவா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கறது எதுவோ அதுதான் பிரம்மைவ சர்வம். அடுத்த வார்த்தையும் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம் ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் வாசுதேவ சர்வமிதி. இது எல்லாம் ஒரே மாதிரி தான், இது எல்லாம் ஆத்மாவா இருக்கு, இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, இது எல்லாம் வாசுதேவனா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டல்லாத ஒன்றாகத்தான் இது எல்லாம் இருக்கு, ஒரே எங்கெங்க பார்த்தாலும் பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அனுபூதி ஞானம். சர்வாத்ம பாவத்தோட உச்சம் ஏக்கத்துவ அத்விதீய ஞானம். நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது இன்னும் பக்குவப்படணும். அது தப்பா சுவாமி அப்படின்னா முதல்ல பரோட்ச ஞானம் உண்டாகணும்ல. அப்ப பரோட்ச ஞானமே முடிவானது இல்லை, சர்வாத்ம பாவம் உங்களுக்கு உண்டாகணும். ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திரகோ மோகக கஷோகா. ஈஷாவாசிய உபனிஷத்துல சொல்லுது, ஏக்கத்துவத்தையே தொடர்ந்து பார்ப்பவனுக்கு இது எல்லாம் ஒன்றுதான், பேதம் இல்லவே இல்லைன்னு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோக மோகம் இல்லை. அப்போ அதுதான் ஞானம். எங்க நீங்க பேதத்தை பார்க்கிறீங்களோ கட்டோபனிஷத்து எச்சரிக்கை பண்ணுது என்னன்னா, மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ஏ இக நானேவ பஷ்யதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நானாவை பார்க்கிறானோ, நீ வேற நான் வேற இது வேற அது வேற, நான் ரொம்ப உயர்ந்தவன் இது நீச்சமானது ரொம்ப, அப்படிலாம் பேதத்தை எவன் பார்க்கிறானோ அவன் பிறந்து இறந்து பிறந்து இறந்து சம்சாரத்தை சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, பேதம் இல்லாத நிலை எதுவோ அத்வைத சித்தி எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம், அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆச்சாரியர் 3 கொட்டேஷன் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சொல்லியிருக்க 28, 29, 30 3 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனுபூதியை பத்தின விஷயம் சொல்லியிருக்கேன். நான் அனுபூதி அப்படின்னு தன்னை பிரம்மமா அறியறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரொம்ப சேஃப்டி, தன்னை பிரம்மமா அறியறது ரொம்ப ஈஸி. இவங்களுக்கு பிரம்மமே தெரிய மாட்டேங்குது. தன்னை பிரம்மமா அறியறது பிரதானம் இல்லை. என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மமா அறியறது தான் மோட்சம், அதான் ஞானம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது 6வது அத்தியாயத்துல லட்சணம் இதுதான், ஞான லட்சணம் இதுதான். எனக்கு புரியுது சாமி, புரிஞ்சுங்க, மோட்சம் கிடைக்காது. எனக்கு வேதாந்தம் புரியுது சாமி, நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரியுது சாமி, புரியுது சாமி, தெரிஞ்சுங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது டியூவாலிட்டி தெரியுதா, துவைத்தம் தெரியுதா அப்படின்னா இன்னும் நமக்கு பூர்ண ஞானம் வரலன்னு அர்த்தம்.
எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் 6:28 29 சொல்லுது. எல்லா பூத்தங்களிலும் சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானி ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனக. இதான் இருக்கணும். ஒரு ஞானம் இருக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் எல்லா ஜீவராசிகள்லையும் தன்னையும், அதே மாதிரி தன்னிடத்துல எல்லா ஜீவராசிகளையும் எவன் பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடினவன் எவன் பார்க்கிறானோ சர்வத்திர சமதர்சன, எல்லாத்திலையும் சமத்தை பார்ப்பவன். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? சமமா இருக்கார். பிரம்மம் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அப்ப எல்லாத்திலையும் பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் பார்க்கிறவன் எவனோ அவனே பாத்தீங்கன்னா முற்றிலும் முழுஷா ஆன ஞானி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். 29, 30 2 ஸ்லோகம் எடுத்துங்க. 29, 30, 31 3 ஸ்லோகத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த விதமா பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம். இதான் ஞானம். அனுபூதி எப்படி இருக்கணும்? எனக்கு அந்நியமா வேற ஒண்ணு தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மோகத்தை அடையாதீங்க, ப்ராசஸ் இன்னும் முடியல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏக்கமேவ அத்விதீயம், இது எல்லாம் இரண்டற்ற ஒன்றே தான் இருக்கு, பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு அறியக்கூடிய அந்த ஞானம் தான் அத்வைத்த ஞானம்ன்றது. அதுதான் மோக்ஷம்னு சொல்லக்கூடியது. இந்த விதமா இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதிபியா, இந்த விதமா ஸ்ருதியும் ஸ்மிருதிகளும் பாத்தீங்க அப்படின்னா சொல்கின்ற ந அந்யத்து. இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா சைனா மேக்ல எல்லாம் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி. புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் நிறைய பார்த்தாச்சு. துவேஷத்தோட நிறைய இருக்கு, ராகத்வேஷத்தோட இருக்கும். நான் நிறைய பேர் 25 வருஷத்துல புரிஞ்சா போதும் பல வித்வான்களை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ரிஷிகேஷ்லயும் ஹரித்வார்லயும் நிறைய பேரை பார்த்தாச்சு. நான் சொன்னேன்ல, ஒரு பெரிய பிரம்மஞானி இருந்தார், ஒரு ஞானியோட குருநாதர். அந்த குருநாதர் பக்கத்துல இருந்து பார்த்தோம். அவர் என்ன பண்ணாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாரம் போவோம். அந்த குருநாதர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இபி மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு அட்டையை சொருக்கி வச்சு அந்த இதை நிப்பாட்டினார். அவர் பிரம்மசூத்திரம் சொல்லி கொடுக்கறதுல ஒரு பெரிய ஞானி. அவர்கிட்ட ஒரு ஞானி படிச்சார். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எவனாவது பண்ணுவானா? எவனாவது இந்த அல்பத்தனத்தை யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, பாவமா கரண்ட் பில்லு கட்ட முடியாம ரொம்ப லோயர் மிடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது அந்த மீட்டர் சுத்திட்டு இருக்கிறத நிப்பாட்டணும்னு மேக்னெட்டை வச்சு நிப்பாட்டுவாங்க. இல்லை அப்படின்னா எதையாவது உள்ள சொருகி நிப்பாட்டு. இப்பெல்லாம் பண்ண முடியாது, இல்லை இப்பெல்லாம் பண்ண முடியாது. முன்னாடிலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மஞானி பிரம்மசூத்திரம் சொல்லி கொடுக்கிறவர் இந்த அல்பமா பாத்தீங்கன்னா பண்ணார் அப்படின்னா அவரை பிரம்மஞானி ஒத்துப்போமா? ஆனா பிரம்மசூத்திரம் அவர்கிட்ட ஒரு பெரிய ஞானி படிச்சார், பிரம்மசூத்திரம் படிச்சார், இது பண்ணார். ஐயோ, இது மாதிரி அல்பத்தனங்கள்லாம் எப்படிங்க ஒரு பிரம்மத்துல சித்திக்கும்? சித்திக்காது. இது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பிரம்மஞானிகள் இங்க இருக்காங்க. இல்லை, பிச்சைக்காரன் பாத்தீங்கன்னா கேட்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஞானி புருஷன், நான் சொல்ற ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட ஒரு பகாடி வேலை பண்ணிட்டு இருந்தான். ஒரு மலைக்கு மேல இருக்கிறவன். ரொம்ப அவருக்கு பாத்தீங்கன்னா குக் பண்ணி கொடுப்பான், எல்லாம் பண்ணி கொடுப்பான், கூடயே இருப்பான். ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அவன் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் சுவாமிகிட்டே இருந்தான். மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் போயிட்டு வருவார். அந்த ஒரு நாள் போகும்போது எப்படியாவது பணத்தை வாங்கணும்னு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு போவான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே எண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூட ஒழுங்கா கொடுக்க முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம், போகும்போது வரும்போது அவனுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற எங்க கையில இருக்கிறத போட்டு போயிட்டு வாப்பா, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு அனுப்புவோம். இந்த ஞானி இறந்து போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படுக்கையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சமோ 13 லட்சமோ கேஷா எடுத்தோம். நாங்க தான் இருந்தோம், கூட தான் இருந்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்டை தூக்குனா பெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா பணத்தையா பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் தட்சணை கொடுக்கறதுலாம் எடுத்து பெட்ல வச்சுட்டு போயிட்டார். இவரை எப்படி பிரம்மஞானின்னு சொல்லுவீங்க? இது மாதிரி ஹரித்வார் ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா பேங்க்ல பாத்தீங்கன்னா பணம் போட்டவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் மேனேஜர் சொல்றாரு, சுவாமி 750 கோடி ரூபாய் ரிஷிகேஷ்ல மட்டும் இருக்கு சுவாமி அப்படின்னு. 750 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா சாதுக்களோட பணம் என்ன இருக்கு, பேங்க்ல இருக்கு. யாரும் பாத்தீங்கன்னா நாமினி எல்லாம் போடாம, யாரும் நாமினி இல்லை, அப்படியே பேங்க்குக்கு போயிடுச்சு. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நிறைய சாஸ்திரம் படிச்சவங்க, நிறைய சன்னியாசிகள் எல்லாமே இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த லோபம், பணத்து மேல இருக்கிற லோபம் போகல, இந்த ஜெகத்துல இருக்க துவைத்தம் போகல. இது எல்லாம் பிரம்மம்னு தெரியல, தான் பிரம்மம்னு தெரியல. அப்ப தான் பிரம்மம்னு தெரியாம வெறும் சப்த ஞானத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி இங்க பேச்சே இல்லை.
இந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் ஒருத்தருக்கு சித்திச்சிருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஞானி. இல்ல அப்படின்னா அந்த ஞானின்றது டூப்ளிகேட் ஞானி அப்படின்னு புரிஞ்சுக்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ந அந்நியத்தினே வார்த்தை போட்டார், இதுக்கு அந்நியமா இல்லை. அப்ப ஒரு ஞானம்ன்றது எப்படி இருக்கணும்? வாசுதேவ சர்வம், இது எல்லாம் வாசுதேவன். ஆத்மைவ சர்வம், இது எல்லாம் ஆத்மா, நான் தான் இது எல்லாமா இருக்கேன், எனக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் தான், எல்லாம் பிரம்மம் தான், எல்லாம் நான் தான் இருக்கேன், ஏக்கமே அத்வித்தியம், இருக்கிறது ஒரே தத்துவம் தான் இருக்கு, பேதம் இல்லவே இல்லை அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அந்த தான் ஞானம். அதுதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ந அந்நியத், இதுக்கு அந்நியமா இல்லவே இல்லை. அத ஏ அந்நியதா அந்நியதா அதோ விதுகு, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல இன்னும் அருமையா சொல்றார். எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு அந்நியமாக, அந்நியத்தானா அதோ அந்நியதா, இதற்கு அந்நியமா எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிகிறார்களோ, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பேதத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யார வேற ஏன் பார்க்கிறாங்க அப்படின்னு கேட்டா, விதுர் அந்நிய ராஜானக. அந்நிய ராஜானகனா தேவதைகளை வந்து நம்ம பூஜை பண்றோம்ல, ஈஸ்வரனை வந்து நம்ம பூஜை பண்றோம். இந்த ஈஸ்வரனை பூஜை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பூஜை பண்றோம்? அவர் வேற எங்கேயோ இருக்கார், சிவபெருமான் எங்க இருக்கார்? கைலாயத்துல இருக்கார். விஷ்ணு பகவான் எங்க இருக்கார்? வைகுண்டத்துல இருக்கார். எனக்கு வேறா இருக்கார், அவர் வேற, நான் வேற, இந்த தேவதைகள் எல்லாம் வேற வேற தேவதைகள், அவர்கள் வேற, நான் வேற. அந்யோ அசௌ அந்யோ அகமஸ்மி, பிருகதாரண்யத்தை சொல்லுது. நான் வேற, இந்த தேவதை வேற, எனக்கு எஜமானன், இந்த தேவதைகள்லாம் எஜமானன். நான் பண்ற பூஜையினால அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்பட்டு நமக்கு ஒரு பிஸ்கட் துண்டு போடுவாங்க, ஐஸ்வர்யங்களை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம்ல. யாரெல்லாம் இந்த தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேற அப்படின்னு தன்னோட தேவதைகளை அறிகிறார்களோ அவர்கள் எல்லாம் தே க்ஷய்யலோகா பவந்தி, அவர்கள் எல்லாம் என்ன ஆகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இறந்த பிறகு நாசம் அடையக்கூடிய லோக்கங்களையே அடைகிறார்கள். அவர்கள் வந்து மோட்சத்தை அடைவதில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே பிருகதாரண்ய உபனிஷத்து மந்திரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா பார்க்கிறார்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? தேவானாம் பசுகுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் அப்படின்னு. தேவதைகளுக்கு பெட் அனிமலா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்க வேற சுவாமி, நீங்க பெரியாள் சுவாமி அப்படின்னு அப்படியே அவங்கள ஸ்துதி பண்ணிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அக்னி வாயு எல்லாத்துக்கும் ஒரு ஆகுதி எல்லாம் கொடுத்து எல்லா தேவதைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு இப்போ வரப்போகுது குரு பயிற்சி வரும், சனி பயிற்சி வரும், ராகு பயிற்சி, கேது பயிற்சிலாம் நடக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவத்தை, நாளைக்கு ஒரு தேவத்தை அப்படின்னு 30 முக்கோடி தேவதைகளையும் தனக்கு அந்நியமா நினைச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃபீடிங் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஆகுதி கொடுத்து பூஜை புனஸ்காரம் பண்ணி பேதத்தோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கோமோ இவங்க எல்லாரும் எதை அடைகிறார்கள்? க்ஷய்யலோகா பவந்தி. அவங்க எல்லாம் பெட் அனிமல்ஸ். தேவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்லுவாங்க டாமி ஷேக்கன் அப்படின்னு இது பண்ணோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணுவோம், ஒரு பூஜை பண்ணுவோம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இது மாதிரி இருக்கிறவர்கள், பேதத்தை பார்க்கின்றவர்கள் என்ன பண்றாங்க? நாசமாகக்கூடிய பித்ருலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. நம்ம சொல்லியிருக்கோம்ல பித்ருலோகம் வந்து அனாவிருத்தி அப்படின்னு இருக்கும். ஆவிருத்தி லோக்கங்கள், பித்ருலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டும். அப்படிப்பட்ட லோக்கங்களையே அடைகிறார்கள். மேலே போவோம், கீழே போவோம், மேலே வருவோம், கீழே போவோம், இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா க்ஷய்யாலோகா பவந்தி இத்தியாதி ஸ்ருதிப்யஸ்ச. அப்ப பேதம் இல்லாத ஒரு நிலையை அடையணும். இது எல்லாம் ஈஸ்வரன் அறியணும், இது எல்லாம் ஆத்மான்னு அறியணும். எங்கெல்லாம் நீங்க பேதத்தை அடைகிறீர்களோ திரும்ப திரும்ப இந்த மிருத்யுவையே, மரணத்தையே அடைய வேண்டியிருக்கும், நாசமாகின்ற லோக்கங்களை அடைய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இப்படிப்பட்ட இதை வந்து நான் என்ன பண்ணேன், இதம் து 2 வார்த்தைக்கு தான் இவ்வளவு மீனிங் பண்ணிச்சு. இதம் துன்னு என்ன அர்த்தம்? இந்த ஞானம்தான் நிச்சயமா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்ட ஞானம்? தே உனக்கு. இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு, தேன்றதுக்கு அர்த்தம் உனக்கு. என்ன பண்ண போற? குஹ்யதமம். இந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் போடுற. குஹ்யதமம்னா என்ன அர்த்தம் சுவாமி? கோப்பியதமம், ரொம்ப ரகசியமானது, ரொம்ப ரகசியம், ரகசியங்கள்லயே மிகவும் ரகசியமானது
இந்த ஆத்ம ஞானம். யாரும் டைம் கொடுக்க தயாரா இல்லை. இந்த ஆத்ம ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த லோகத்துல 700 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த அத்வைத ஞானம் நம்ம கேட்குது. இப்ப நீங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை தமிழ்நாட்டுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுத்துட்டு இருக்கா பகவத்கீதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தா பெரிய விஷயமா இருக்கும். 5 பேர் இருந்தா பெரிய விஷயமா இருக்கும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டப்படி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்ல எல்லாம் ஏதோ நடந்துட்டு இருக்கு. இந்த அத்வைத ஞானத்தை பேசுறவங்க எவ்வளவு பேர் சுவாமி இருப்பாங்க? சொல்லி கொடுக்குறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? சரி, படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 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 5 லட்சம் பேர் இருப்பாங்களா? அதிகமா நான் சொல்றேன், இருப்பாங்க, இருக்கட்டும். அப்போ ஒரு 10 லட்சம் பேர் ஆத்ம ஞானத்துக்கு இருக்கட்டுமே. 700 கோடி பேர்ல 10 லட்சம் பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சியூம் பண்றாங்க, கேட்கறாங்க. இதை சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருந்தா, அத்வைத ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றவங்க ஒரு 1000 பேர் இருந்தா பெரிய விஷயம். மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, வெறும் பரிகார பூஜைகள், உங்களுக்கு ஆசை காட்டி உங்களுக்கு இது நடந்துடும், இந்த பூஜை நடந்தா அது நடந்துடும். இப்ப சிவராத்திரிக்கு எல்லாம் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருவாங்க. சிவ பூஜை பண்ணுனா உங்களுக்கு இது நடந்துடும், அதை பண்ணிடும், அதை எல்லாம் ஆசை காட்டி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பேதத்திலேயே வச்சிருக்கிறவங்க தான் இங்க லோக்கத்துல 99% சாதுக்கள் இருக்காங்க, பூஜாரிகள் இருக்காங்க, கர்மகாண்டிகள் இருக்காங்க, சன்னியாசிகள் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானம், அத்வைத ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரகசியமானது, ரேரஸ்டா இருக்கிறது, ரொம்ப ரகசியத்திலும் மிகவும் ரகசியமானது. அதை நான் உனக்கு சொல்ல போறேன். கதைஷ்யந்தி, பிரவக்ஷியாமின்றதுக்கு அர்த்தம் கதைஷ்யந்தி, சொல்ல போகின்றேன். எப்படிப்பட்ட நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா அனசூயவே அப்படின்ட்டார். அனசூயவேன்றதுக்கு அர்த்தம் அசூயா ரஹிதாய. அசூயான்றதுக்கு அர்த்தம், அசூயானா பொறாமைன்னு அர்த்தம். பொறாமை மட்டும் எடுக்கலாமான்னு சொன்னீங்கன்னா எடுக்காதீங்க. பொறாமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட குணம். இன்னொருத்தரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கெட்ட குணம் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து நிம்மதியா தூங்க முடியாது. யார்கிட்டெல்லாம் பொறாமை இருக்கோ அவன் என்ன பண்ணுவான், அந்த பொறாமையினால கெடுப்பான், எல்லாத்தையும் கெடுப்பான். அந்த பொறாமை உள்ளுக்குள்ளார ஜலஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இவனை எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிச்சு அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவான். அப்ப முதல் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா அந்த ஜலஸ் ரொம்ப மோசமானது இது. அதனால்தான் ஆச்சரியர் சொல்லிட்டார் அனசூயவேன்ட்டார். அசூயா இல்லாத, ஜலஸ் இல்லாத, பொறாமை இல்லாத உனக்கு. அப்போ இவனுக்கு வந்து பொறாமை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறாமையே இல்லை அர்ஜுனனுக்கு. ஆனா இவனை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டிருக்காங்க. இவனோட வித்தியை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற வில்லாளிகளுக்கு எல்லாத்துக்கும் அர்ஜுனனை பார்த்து ஒரே ஜலஸ், என்னடா இவன் இவ்வளவு பெரிய வில்லாளியா இருக்கானே அப்படின்னு, தனுதாரியா இருக்கானேன்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு யாரை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அக்கறையே இல்லை. ரொம்ப முக்கியமானது, நம்ம கர்மத்தை பண்ணணும், நமக்கு என்ன விதிச்சிருக்கோ, யாரை பார்த்தும் பொறாமப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பொறாம வந்துடுச்சுன்னா உங்கள்கிட்ட எல்லா கெட்ட குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்துடும். ஆனா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறாமை இல்லாதவன், கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் இல்லாதவன். அப்படிப்பட்ட உனக்கு இந்த ரகசியமான ஞானத்தை சொல்கிறேன். கிம் தத்து, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா ஞானம். ரகசியமானது எது? ஞானம். ஞானம்னா என்னது? இப்ப உட்கார்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிக்க போறோம், ஈஸ்வரனை பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். விராட்னா என்ன, ஹிரண்ய கர்ப்பர்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஈஸ்வரன் என்னவா இருக்கார், இதெல்லாம் இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா, கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஞானம். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா கிம் விசிஷ்டம், இது என்ன ஸ்பெஷல் சுவாமி? இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே, இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் இதுல அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானத்துல ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிம் விசிஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞான சகிதம். விஞ்ஞான சகிதம் அப்படின்னா அனுபூதியோடு கூடியது. அனுபூதியோடு கூடியிருக்கிற ஞானத்துக்கு பேரு விஞ்ஞான சகிதம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் இந்த சப்தம் எங்கேயோ வந்திருக்கே சுவாமி அப்படின்னு கேட்கும்போது 7ல் 2வது ஸ்லோகமே இதே தான் வந்திருக்கு. 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான யோகம் தானே பார்த்தோம். ஞான விஞ்ஞான யோகம் பேரே. 2வது ஸ்லோகம் 7:2 சொன்னார் ஆச்சாரியர், ஞானம் தேகம் சவிஞானம் வக்ஷ்யாம் யசேஷதஹ இதம் வக்ஷ்யாம் யசேஷதஹ. உனக்கு ஞானத்தையும் விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தையும் நான் என்ன பண்ண போறேன், உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு 7:2 இப்ப இங்க நம்ம என்ன சொல்றோமோ இதே விஷயத்தை அங்கேயும் சொல்லியிருக்கார். அங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யக்காரர் அதுக்கு பண்ணும்போது சொன்னார், என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான சகிதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சுவானுபவ சயுக்தம்னு போட்டார்.
விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் சுவானுபவ சயுக்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் நிறைய பேர் வந்து அனுபூத்திலாம் இல்லை, அனுபூத்திலாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனுபூத்தி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சாமி, அனுபூத்தி வேணும். அனுபூதிக்கு பேர் தான் அபரோக்ஷம் அப்படின்னு பேர். தயானந்த் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் அவர் எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொல்லுவார். தயானந்த் சுவாமிகிட்ட கொஞ்ச நாள் நான் தனியாக இருந்தேன். ஒரு 10 நாள் அவர் கூடயே ட்ராவல் பண்ணேன். அவர் கூடயே அணுக்க தொண்டனா காலை பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு ஏகாந்தமாக இருந்தோம். வேறு யாரும் இல்லை, நானும் அவர் மட்டும் இருந்தோம். காரைக்குடியில் கோவிலூர் மடத்தில் இருந்தோம். அவர்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட், பழைய புக்குங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டு. அங்கே ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சு. அந்த லைப்ரரியை நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு ரொம்ப மெமரி பவர் அவருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், அனுபூதி இருக்கேன் சாமி அப்படின்னும் போது, அனுபூத்திலாம் என்னப்பா அனுபூத்திலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன். இல்லை சாமி, எல்லா கிரந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதியை பற்றி பேசுது. யோக வாசிஷ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபூதியை பற்றி பேசுது. என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுபூத்தின்றதுலாம் ஒன்று இல்லைப்பா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபூத்தின்றத நீ இருக்கியாப்பான்னு கேட்டேன். நான் இருக்கேன் சாமி, நான் இருக்கேன் சாமி அப்படின்னு கேட்டேன்னா, நீ இருக்கில்ல, இதுக்கு மேலே என்ன அனுபூதி வேணும்? நீ இருக்கேன்னு சொல்றீல்ல, ஆமாம் இருக்கேன், தெரியுதா? ஆமாம் தெரியுது. அப்போ நீ இருக்கன்ற விஷயத்தில் என்ன அனுபூதி தான்? அனுபூதி சொரூபமாகவே நீ இருக்கியே அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்காக இருக்குல்ல, கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாம் நான் இருக்கேன்ல, ஆமாம் நான் இருக்கேன். இப்போ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்றது உங்களுக்கு அனுபூத்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சகல ஜீவராசிகளுக்கும் நான் இருக்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா சகல ஜீவராசிகளும் நான் இருக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எந்த ஜீவராசியும் நான் இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஆரம்பத்திலேயே அது எழுதுறார். நான் இருக்கேன்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் அனுபவமா இருக்கிறது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாமானிய ஞானம். இதுக்கு என்ன பேரு? சாமானிய ஞானம். எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு, இதை படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா நான் என்னவா இருக்கேன்றதுதான் பெரிய கொஸ்டின் இருக்கு. எல்லா ஜீவராசிக்கும் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார நான் பரமஹம்சானந்தாவா லிமிட்டா இருக்கேன். ஒரு நாள் வந்த ஒரு நாள் போயிடுவேன். இது மாதிரி தான் எனக்கு ஞானம் இருக்கே ஒழிய இதுக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஞானம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வமா நான் இருக்கேன்ற ஞானம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அப்போ நான் பிரம்மமா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரம்மமா இருக்கேன்னு, பிரம்மம்னா இது சர்வம். பிரம்மம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சர்வம். அப்போ நான் சர்வமா இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சர்வமா இல்லைங்க. நான் இந்த தேகத்தில் இருக்கேன். எனக்கு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துலேயும் இருக்கேன்ற ஞானம் எனக்கு இல்லை. அப்போ வந்து ரொம்ப கிளியர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்றது நித்தியம் அபரோக்ஷம் பிரம்ம. நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சதா அனுபூத்தியாவே இருக்கிறது. நான் அனுபூத்தியாவே இருக்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி சொரூபமா நான் இருக்கேன் அப்படின்னும் போது ஸ்பெஷல் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிரம்மமா இருக்கேனா அப்படின்றது எனக்கு அனுபவமா இல்லை. நான் எல்லாமா இருக்கின்ற அனுபவம் இல்லை. அந்த அனுபவத்துக்கு பேர் தான் விஞ்ஞானம் அப்படின்னு பேர். இந்த விஞ்ஞானத்துக்கு பக்கத்துல என்ன பண்ணிக்கணும்? 7:2 போடணும். சுவானுபவ சயுக்தம்னு விஞ்ஞானத்துக்கு பேர் சொல்றாரு. 7:2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6:8 போடணும். 6:8 போட்டுங்க. 6:8 ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விசிதேந்திரிய யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. ரொம்ப அற்புதமான லட்சணம் இதெல்லாம். ஆச்சாரியார் சொல்றார், ஞானத்தோடும் விஞ்ஞானத்தோடும் சேர்ந்திருப்பவன், யோகத்தோடு கூடியவன், இந்திரியங்களை ஜெயிச்சவன் யோகி என்று சொல்லப்படுகிறான். அந்த யோகி எப்படி இருப்பான்? சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. மண்ணையும் பொன்னையும் ஒக்க கண்டவர்கள்னு பேர். மண்ணும் பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா தெரியும். இருக்கிறதெல்லாம் நாமரூப ஜெகத், இதெல்லாம் பொய். இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பிரம்மமா அறிந்தவன் இருக்கானே, அவன் எப்படி அறிஞ்சா? ஞான விஞ்ஞானம்.
சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், ஞான விஞ்ஞான திருப்தாத்மா என்ன சுவாமி, ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது அந்த பாஷ்யத்தை சொல்றாரு. 6-8 பாஷ்யத்துல சொல்றார், ஞானம் ஞானம்னா என்ன சுவாமி, சாஸ்திரோக்த பதார்த்தானம் பரிஜானம். இப்போ உங்களுக்கு நான் ஞானத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஞானம்? இப்போ ஒரு ஞானம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர் மூலமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு பதமா, நான் ஒரு பதத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாருங்க 2 கொட்டேஷன் 3 கொட்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னு 2 சப்தங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், 2-3 ஸ்லோகங்களுக்கு நான் கொட்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு சப்தத்தோட ஞானம் கிளியரா நமக்கு உண்டாகணும்ன்றதுக்காக தான். அப்ப ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னா, சாஸ்திரோக்த பதார்த்தானம், சாஸ்திரம் சொல்லிய ஸ்லோகங்கள்ல மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்தை பத்தியும் முழுசான ஞானத்துக்கு பேரு ஞானம்னு பேரு. அப்ப நம்ம சிரவணத்து மூலமா என்ன ஞானம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதார்த்தங்களை பத்தின ஞானம் கிடைக்குது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் என்ன மீனிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்து மூலமா தெரிஞ்சுக்கிறோம், ஆச்சாரியர் மூலமா. விஞ்ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, சாஸ்திரத்தோ ஞாத்தானாம், சாஸ்திரத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் தான் பிரம்மமா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. வேற துவைத்தமே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. இதெல்லாம் சொல்லுது. அப்ப ஏக்கம், விமலம், அச்சலம், இது மாதிரி பிரம்மத்துக்கு லட்சணங்களா எதையெல்லாம் சொல்லுதோ அந்த சொல்லப்பட்ட லட்சணங்களை எல்லாத்தையும் ததாயேவ சுவானுபவ கரணம், அது சாஸ்திரத்துல சொல்ல மாதிரியே எனக்கு சுவானுபவம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு விஞ்ஞானம் அப்படின்னு பேர். புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்றோம். இப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதாச்சாரியார் சொல்றாரு, ஏ அர்ஜுனா, உனக்கு எதோட சேர்த்து நான் சொல்ல போறேன், எத்து ஞானம், எந்த ஞானத்தை சொல்ல போறேன் அப்படின்னா கிம் விசிஷ்டம் அப்படின்னா விஞ்ஞான சகிதம் ஞானம், சுவானுபவ யுக்தம்னு இங்கேயும் போட்டார்ல. அனுபவ யுக்தம். யாராவது அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சாமி நான் இருக்கன்ற அனுபவம் சாமி. நான் தயானந்த சுவாமிகிட்ட அதுதான் சொன்னேன், நான் இருக்கன்றது அனுபவம் சாமி. ஆனா நான் என்னவா இருக்கேன்றது இருக்குல்ல, அது அனுபவம் இல்லை சாமி. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாதான் அப்படின்றது அனுபவம் இல்லை. சதாசிவ பிரம்மேந்திர சொல்லிட்டு போயிட்டார், சர்வம் பிரம்மமயம்னு போயிட்டார். அதுக்கு அவருக்கு அனுபூதி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன் இங்க உட்காந்து, சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம். செல்போன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிங்டோன் எல்லாம் வச்சிருக்கேன் தான், சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம்னு. ஆனா அனுபவமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அனுபவமா இல்லை. அப்போ அனுபவத்தோடு கூடிய ஞானத்தை நான் என்ன பண்ண போறோம், உனக்கு ரகசியமானது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 2 டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராஜ வித்யா, எல்லா வித்தியைகளும் ராஜா, பரோட்ச ஞானம். இந்த உலகத்திலேயே பெரிய வித்யா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம வித்யா தான், பரோட்ச ஞானமா தெரிஞ்சுங்க. ஆனா ரகசியமானது வந்து பாத்தீங்கன்னா எதுன்னா, சதாசிவ பிரம்மேந்திரருக்கு எது அனுபூதியாச்சோ அது எனக்கு இல்லை, ரமண பகவானுக்கு எது அனுபூதியாச்சோ அது எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 80 பேர் வந்து பாடம் படிக்கிறோம். இப்ப நான் வந்து ரகசியமா ஒருத்தரையா சொல்றேன் அப்படின்னு காதலியா கூப்பிட்ட சொல்றேன் அப்படிலாம் இல்லை, ஓப்பனா பேசுறோம்ல. ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸ் அப்லோட் பண்றோம்ல, யார் வேணா கேட்டுக்கலாம் அப்படின்னு அப்லோட் பண்றோமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜ வித்யா இது. ஆனா வந்து குஹ்யம் எது, ரகசியம் எது அப்படின்னா அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரகசியமானது. என்னோட வழி வந்து எனக்கு ரகசியம், எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட சுகம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய லாப நஷ்டங்கள், என்னோட சுக துக்கம் எல்லாம், என்னோட பசி என்னது இன்னொருத்தருக்கு தெரியுமா? என்னோட வலி என்ன இருக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியுமா? தெரியாதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சுவானுபவமா இருக்கோ அது எல்லாம் ரகசியம், இன்னொருத்தருக்கு தெரியாது. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்ல போறேன். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எத்து ஞானம் ஞாத்வா, எந்த ஞானத்தை அறிந்த பிறகு, எத்து ஞானம், எந்த ஞானத்தை அறிந்த பிறகு, பிராப்பிய மோக்ஷியசே அசுபாத், நீ மோட்சத்தை அடைவாயோ. எதுல இருந்து? அசுபாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுபத்திலிருந்து விடுதலை அடைவாயோ. அசுபம்னா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, சம்சார பந்தனாத்,
சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைவாயோ, மோட்சத்தை அடைவாயோ. சம்சார பந்தம்னா என்ன சுவாமி? அப்படின்னா சம்சாரணம் தான் சம்சாரம். திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் சம்சாரணம்னு பேர், சம்சாரம்னு பேர். பிறந்து இறந்து 84 லட்சம் யோனி, இதுல சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கமே. பந்தம், நம்மளால லிபரேஷன் ஆக முடியல. சுவாமி எனக்கு பிறவிலாம் வேணாம், சாய்ஸ்லாம் இல்லை சாமி, கட்டி வச்சிருக்கு. கர்மனா பத்தியத்தை ஜந்து. நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் என்ன ஆகும்? அடுத்தடுத்த மரணம் வரும், அடுத்தடுத்த பர்த் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களோ நானும் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. சுத்திக்கிட்டே இருக்கு. அனாதி காலத்துல இருந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சக்கரத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா, பிறவி சக்கரத்துல இருந்து விடுபடணும்னா இதை அறிந்து இதை பிராப்தி பண்ணிதான் பாத்தீங்கன்னா இதுல இருந்து விடுதலை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஞானத்தையும் விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை நான் உனக்கு ரகசியமான ஞானத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆச்சாரியர் முடிச்சிட்டார். இதோட இந்த ஸ்லோகம் இருக்கட்டும். நாளைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம்.